ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னுட்டு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இது மண்டக்காட்டு அம்மன் திருவிழா இருக்குல்ல, அது முடிஞ்சு எட்டாங்குடை வர்றச்சில் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக பத்திரகாளி அம்மன் கோயில் விளங்குது. அந்த இடத்துல அமுது எடுத்துகிட்டு போகிற நிகழ்வு இப்போ நடந்துகிட்ருக்குது. அமுது எடுத்துகிட்டு வர்றதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, பதனி எடுத்துகிட்டு வர்ற விழா நடந்துகிட்ருக்குது. பதனியை அங்கே பார்த்தீங்களா, சாமியார்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. சாமியார்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதை எடுத்து அங்கேயே வச்சுருவாங்க. அங்கே வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்களா வச்சுட்டாங்க. வச்சுக்கிட்டு அது அங்கே பூஜை பண்ணி அங்கே வரச்சில் அந்த அமுது பொங்கி இருக்கணும். அப்போதான் அந்த கொடையே நடக்கும், அந்த திருவிழா அப்போதான் நடக்கும். இல்லாட்டா அந்த திருவிழாவே நடக்காது. அது பொங்கி இருந்தால் மட்டும்தான் அந்த திருவிழா நடக்கும். அதாவது இது ஊர்காரங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்து நடத்துகிற ஒரு விழா. அது எல்லாமே நிறைய ஊரில் இருந்தும் ஆளுங்க இங்கே வருவாங்க, இதை பார்க்குறதுக்காகவே வருவாங்க. இது ரொம்ப இதாக நடக்கிற ஒரு திருவிழா பார்த்துக்குங்க. எனக்கு உள்ளுக்க போய் வீடியோ எடுக்க முடியாது, போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறதுனால ரொம்ப வீடியோ உள்ளுக்க போய் எடுக்கலாம் முடியாது. நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க. அங்கே உள்ளுக்க போய் வீடியோலாம் எடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த அமுதை பார்க்கச்சில அந்த பானையில் 2 கலசத்தில் வச்சுருந்தாங்க. அமுது கலசம்னா ஒன்றும் இல்லை, பானை, சின்ன பானையை தான் கலசம்னு சொல்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.